Hello everyone, welcome to Coconut Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு நல்ல காரசாரமான பீன்ஸ் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி thanks for watching our channel. சேனலுக்கு இன்னும் subscribe பண்ணலைன்னா subscribe பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பீன்ஸை வந்து இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாங்க ஒரு 2 கிலோ அளவுக்கு செய்றோம். 1.5 கிலோ பீன்ஸ் and 1/2 கிலோ வந்து உருளைக்கிழங்கு. எல்லாத்தையும் வந்து எல்லா பீன்ஸையும் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உருளைக்கிழங்கையும் சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வாணலி அடுப்பில் வச்சுருக்கோம். லேசாக சூடாகட்டும். அதில் ஒரு 20 வரமிளகாய் எடுத்துருக்குறோம். நாங்கள் 2 கிலோ காயின்றனால 20 வரமிளகாய் எடுத்துருக்குறோம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் முழு உளுந்து எடுத்துருக்குறோம். குண்டு உளுந்து இருக்குது இல்லையா, அதை எடுத்துருக்குறோம். இது எல்லாத்தையும் வாணலியில் சேர்த்து ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் ட்ரையாக வறுத்துருக்குறோம். இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். ஒரு 4 ஸ்ட்ரிங்கை கருவேப்பிலை உருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்துட்ருக்கிற வரமிளகா, சீரகம், உளுந்து இதோட சேர்த்து நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பல்பு பூண்டை வந்து தோல் உரித்து வச்சுருக்கிறோம். அதையும் கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கிறலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. பார்த்திங்கன்னா உளுந்து லேசாக பொன்னிறமாக இருக்கும். இந்த ஸ்டேஜோடு நிப்பாட்டிக்கோங்க. வறுத்த பொருட்களை எல்லாம் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். எல்லாம் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்குவோம். இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம காயை வந்து ரெடி பண்ணிக்கலாம். வாணலியை மறுபடியும் அடுப்பில் வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதனால இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கோம். கொஞ்சம் இந்த எண்ணெய் மெல்ட் ஆகட்டும். இந்த குளிருக்கு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. மெல்ட் ஆனதும் ஒரு 4 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு 5 டீஸ்பூன் உளுந்து, உடைச்ச உளுந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால் அது சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் பொரியட்டும். கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு. அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதுவும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். கடலைப்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் ஆட் பண்ணி வதக்கிக்கிறலாம். இப்போ வெங்காயத்தோடவே உப்பு சேர்த்துக்கலாம். நாங்கள் ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறோம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுருக்குறோம். அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கியிருக்குது. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வேகட்டும் உருளைக்கிழங்கு. இப்போது ஒரு பாதி வெந்திருக்குது உருளைக்கிழங்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸை நல்லா உருளைக்கிழங்கோட கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். உருளைக்கிழங்கு வேகும்போது தண்ணி விட்டுருந்தது.
அதுலேயே பீன்ஸும் வேகட்டும். இப்போ லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தண்ணி அதிகமாக விட வேண்டாம், சும்மா கொஞ்சம் வேகிறதுக்காக தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் காய் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆரம்பத்தில் போட்ட 2 டீஸ்பூன் உப்பு தான் வெங்காயத்தோட. இப்போ ஒரு 3 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் காய்க்காக. நம்ம வறுத்து வச்சிருந்த பொருட்கள் எல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறலாம். இப்போ காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம தெளித்து விட்ட தண்ணி தான், வேறு தண்ணி சேர்க்கலை. அதுவே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெய் விடாமல் வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற வரமிளகா, சீரகம், உளுந்து, பூண்டு, கருவேப்பிலை, இந்த விழுதை வந்து காயோடு சேர்த்துக்கலாம். எல்லாமே ஆல்ரெடி வறுத்துட்டதுனால நமக்கு பச்சை வாசமெல்லாம் போயிருச்சு. இப்போது காயோடு கலந்து விட்டு நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து காயில் இறங்கட்டும். இது வந்து உருளைக்கிழங்கு பீன்ஸ் கார வறுவல். ஸோ அதனால தான் நம்ம வரமிளகா நல்லா அதிகமாக சேர்த்தோம். ஒரு 1/4 கிலோ பீன்ஸு உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 5 வரமிளகா கணக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அந்த காய் வேகட்டும். அப்போ தான் அந்த மசாலாவில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாம் அந்த காயில் இறங்கும். இப்போது காய் நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி தழை தூவி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ரசம் சாப்பாட்டுக்கு இல்லை தயிர் சாப்பாட்டுக்கு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் ஆட் பண்ண போகிறோம். லைக் வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வின்டர் சீனரிஸ், ஸ்னோ வீடியோ, அப்புறம் ஸ்டோர் ரிவ்யூ, கொஞ்சம் வீலாக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூ வாட்சிங் our channel. If you haven't subscribed, please subscribe to our channel.